Hey, hello friends. Hope you all are doing wonderful today. Wish you all a happy and a prosperous new year. So இன்னைக்கு வந்துட்டு ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணிட்டு நம்ம வீடியோக்குள்ள சீக்கிரமா போயிடலாம். ஓகே, அன்புள்ள தகப்பனே ராஜா, இந்த நாளுக்காக உமக்கோட ஆணக்கூடிய நன்றி அப்பா. நீர் அப்பா தகப்பனே, இந்த நாளை நீர் காண கிருபை கொடுத்த தயவிற்காக நன்றி ஆண்டவரே. போன வருடம் முழுவதுமாக எங்களோடு கூட இருந்து சுவாமி, எங்களுக்கு முன்பு நீர் நடந்த ஆண்டவரே, எங்களை நீர் அப்பா காத்து வழிநடத்தி வந்த தயவிற்காக கர்த்தாவே உமக்கு கொடான கூடி நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு வேலையிலும் அப்பா நீர் எங்களோட தாயுமாக இருந்தீங்க, தகப்பனுமாக இருந்த ஆண்டவரே. நீர் அப்பா எங்களை ஆற்றி தேற்றி எங்களை வழிநடத்தி வந்த தயவிற்காக கர்த்தாவே உமக்கு கொடான கூடி நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. இந்த வருகிற வருடத்தையும் ஆண்டவரே உங்க கருத்துல ஒப்படைக்கிறேன் ஆண்டவரே. இந்த வீடியோவை பார்க்குற ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிங்க தகப்பனே. எல்லா தேவைகளும் சந்திப்பீராக ராஜா. எந்தெந்த இடத்துல ஆண்டவரே அவங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் க்ரோத் வேணுமோ ஆண்டவரே நீர் அவர்களுக்கு கற்றுத்தாங்க சுவாமி. எல்லா இடத்துலையும் அப்பா நீர் அப்பா தகப்பனே அவங்களோட தாயுமாக தகப்பனுமாக இருந்து அவங்களை காத்து நீர் வழிநடத்த போகிற தயவிற்காக கர்த்தாவே உமக்கு நன்றி நன்றி நன்றி, கொடான கொடி நன்றி அப்பா. ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு மட்டுமே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஆமென். ஸோ ஐ விஷ் யூ ஆல் அ வெரி ஹாப்பி நியூ இயர். ஸோ வந்துட்டு இந்த வருடம் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நம்ம என்னெல்லாம் வந்துட்டு லைக் வந்து என்னெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து நான் சொல்லணும், அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் யோசித்தேன். என்னென்னா வந்துட்டு லைக் வந்து உங்களுக்கு பைபிளில் வந்து எல்லாருக்கும் யோபு தெரியும்ல. ஸோ யோபு வந்துட்டு என்ன இருக்கார், ரொம்ப வந்து அவர் நல்ல வெல்த்தியான ஒரு பர்சனாக இருக்கார். ஸோ ரொம்ப வந்து ரிச்சாக, அதுக்கப்புறம் அவர் வந்து மெயின் நம்ம என்ன பார்க்கணுன்னா, அவர் வந்து எல்லா இடத்துலையும் அவர் என்ன பண்ணுறாரு, கடவுளை வந்து முன்பு வச்சு அவர் பண்ணுறதுனால கடவுள் வந்து அவர் பல மடங்கு அவர் ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறாரு. அதே போல் அவருக்கு என்ன ஆகுது, ஒரு நாள் ஒரு பெரிய சோதனை மாதிரி வருது. என்னன்னா அவரோட என்னென்ன விஷயங்கள் அவருக்கு வந்துட்டு இருந்துச்சோ எல்லாமே அவரை விட்டு போயிடுச்சு. அவரோட பிள்ளைங்க வந்து இறந்துட்டாங்க, அவரோட வெல்த் போச்சு, அவரோட கேட்டில் எல்லாமே அவரை விட்டு வந்து என்னாச்சு, ஒரே நாளில் மனுஷன் வந்து அப்படி ஒன்றுமே இல்லாமல் அவர் வந்து ஆயிட்டார். ஸோ அப்பயும் அவர் என்ன பண்ணுறாரு, அந்த சஃபரிங்லேயே அவர் என்ன பண்ணுறாரு, கடவுளை வந்து என்ன பண்ணுறாரு, தேடுறாரு. காடை வந்துட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அப்பயும் அவர் வந்து என்ன பண்ணுறாரு, காடை மட்டுமே சீக் பண்ணுறாரு. காட் கிட்ட தான் அழுகுறாரு, காட் கிட்ட தான் எல்லாமே சொல்கிறார். அவர் காடை விட்டு அவர் விலகவே இல்லை. அதனால கடவுள் அவர் என்ன பண்ணுறாரு, அந்த சோதனை நாட்களுக்கு பிறகு அவரை வந்து பல மடங்கு வந்து அவர் ஆசீர்வதிக்கிறார். அந்த மாதிரி ஒரு வல்லமையுள்ள பிதா தான் வந்துட்டு நம்மளோட அப்பா. ஸோ வந்துட்டு இன்றைக்கு வந்துட்டு என்னது, நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவீங்கன்னா வந்து ஒரு சின்ன கவலை கஷ்டங்கள் இந்த வர இயரில் வந்து என்ன சஃபரிங்ஸ் வந்தாலும் என்ன போராட்டம் வந்தாலும் ஓகேங்களா, நம்ம என்ன பண்ணணும், கடவுளை முன் வச்சு அந்த காரியத்தை வந்து நம்ம வந்து வின் பண்ணணும். அதுதான் நம்மளுக்கு வேணும். ஸோ எனக்கு மட்டும் இந்த சஃபரிங் வருதே, அவங்க நல்லா இருக்காங்க, இப்போ காரு வீடு இதெல்லாம் இருக்கிறது மட்டும் பிளெஸ்ஸிங் கிடையவே கிடையாது. ஒரு சஃபரிங்கில் வந்து நம்ம கடவுளை நோக்கி பார்த்து அதுலேருந்து வெளியே வர்றது தான் வந்து ஒரு பெரிய பிளெஸ்ஸிங். ஏன்னா அந்த சஃபரிங் டைமில் வந்து நம்ம கடவுளோட வல்லமையான கரங்கள் வந்து நம்ம மேலே வந்து இருக்கிறத வந்து நம்ம பியூட்டிஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ நிறைய கஷ்டங்கள் வரும்போது வந்து எப்படி தெரியுமா நம்ம பண்ணணும், லைக் வந்து கடவுளே எனக்கு தெரியும் நீங்கள் இதில் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு, ஸோ அதனால நான் ஜஸ்ட் ஐ எம் கோயிங் டு வெயிட் அண்ட் வாட்ச். இந்த வெயிட் பண்ணி நான் பார்க்க போகிறேன். ஐ வெயிட் அண்ட் வாட்ச் லார்ட் பிகாஸ் யூ ஆர் கோயிங் டு டூ கிரேட் திங்ஸ் ஃபார் மீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கும்போது என்ன ஆகும், நம்மளுக்கு அப்போ தான் நம்ம வந்து அதை டேஸ்ட் பண்ணி பார்க்க முடியும். ஓ நம்மளுக்குன்னா வந்து எப்படி ஒரு சூப்பர் நேச்சுரல் காட் நம்மளுக்காக வந்து ஃபைட் பண்ணுறதுக்கு அவர் ரெடியாக இருக்காரு. ஸோ நான் ஏன் பயப்படணும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும், சஃபரிங்ஸ் எந்த போராட்டம் இந்த இயர் வந்தாலும் நம்ம பயப்படாமல் கடவுளை முன் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம இந்த தடவை ப்ரே பண்ண போகிறோம். இந்த இயரில் ஜீசஸை முடிஞ்சு லார்ட் யூ வில் டூ கிரேட் திங்ஸ் ஃபார் மீ லார்டுன்னு சொல்லிட்டு அவரை முன் வச்சு நம்ம வந்து எல்லா காரியத்தையும் செய்ய போகிறோம். அதே போல் யோபு போல் இன்னொருத்தர் யோசேப்பு அவர் என்ன பண்ணுறாரு, யோசேப்பு அதே போல தான் நல்ல பெஸ்ட்டு சைல்டு. அவரோட தாயும் தகப்பனும் வந்து அப்படி சொல்கிறாங்க, அவங்கள அப்படி பார்த்துக்கிறாங்க, அவர் ரொம்ப நல்லா இருக்காரு. அவங்க அம்மாவை இழந்துடுறாரு, பட் அவங்க அப்பா வந்து அப்பாவோட பெட் யார், ஜோசப். ஆனால் ஒன் ஃபைன் டே அவருக்கு என்ன ஆகுது, அவரோட சொந்த பிரதர்ஸ் வந்து அவரை வந்து குழியில் தள்ளிடுறாங்க. தன்னோட திருப்பி அவரோட சஃபரிங் ஸ்டேட்டுக்கு அவர் போகிறார். ஆனால் அவரோட எல்லா சஃபரிங்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுறாரு, கடவுளை மட்டும்தான் நோக்கி பார்க்குறாரு, கடவுள்கிட்ட மட்டும்தான் அவர் கனெக்ஷன் வச்சுருக்கிறார், அவர்கிட்ட மட்டும்தான் எல்லா சேலஞ்சஸையும் அவர் சொல்கிறார். அதே போல் காட் என்ன பண்ணுறாரு, யோசேப்பை பிளஸ் பண்ணுறார். அதே போல் அவரோட சஃபரிங் வந்து என்ன ஆச்சு, ஒரு வேர்த்தாக இருந்துச்சு. ஏன்னா அந்த சஃபரிங்குள்ளே அவர் வந்ததுனால
அதனால தான் அவர் அழகாக டிசைன் ஆகி என்ன ஆனார், ஈஜிப்டோட பிரைம் மினிஸ்டராக அவர் ஆனார். அதே போல் அவரால் என்னாச்சு, பல பேருக்கு வந்து அவர் உதவி செய்யும் கரங்களாக கடவுள் வந்து அவர் என்ன பண்ணார், மாற்றினார். ஸோ அதே போல் நம்ம சஃபரிங்ஸில் நம்ம புலம்பாமல் லைக் வந்து என்னடா அது எனக்கு மட்டும் இது இல்லையே, எனக்கு மட்டும் அது இல்லையேன்னு சொல்லாமல் நம்ம காடை வந்து காட் யூ ஒர்க் லார்டுன்னு சொல்லிட்டு அவரை வந்து நம்ம வச்சு நம்ம பேஷண்ட்டாக இருந்தால் வெயிட் பண்ணால் என்ன ஆகுது, நம்ம பெரிய வந்து மிராக்கிளை வந்து பார்க்கலாம். அதே போல் நம்ம வந்து ஜீசஸை வந்து டேஸ்ட் பண்ணி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த இயர் வந்து சரண்டர் அண்ட் சப்மிட் எவ்ரிதிங் டு காட், ஹாவ் அ பர்சனல் கனெக்ஷன் வித் காட், ப்ரே வெல், நல்லா ப்ரே பண்ணுங்கள், நல்லா பாட்டு பாடுங்க, சத்தமாக கத்தி பாட்டு பாடுங்க, அதே போல் வந்து நல்லா ப்ரேயர் பண்ணுங்கள், அப்புறம் வந்து வசனம் நிறையா படிங்க. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா இந்த நாட்களில் வந்து நிறைய கன்ஃபியூஸ்டு ஸ்டேட் இது எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் நம்ம வசனத்தை படிக்க 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 வந்துட்டு நம்மளுக்கு என்ன ஆகும், என்றைக்குமே வந்துட்டு தைரியமாக நம்ம இருப்போம். லார்ட், த லார்ட் இஸ் மை ஷெப்பர்ட் அண்ட் ஐ ஷல் நாட் வாண்ட். He makes me to lie down in green pastures. He leads me beside the still water. ஸோ காடை வந்து நம்ம அவர் பக்கம் அவர் நம்ம கூட இருக்கும் போது, ஏசப்பா நம்ம கூட இருக்கும் போது நம்ம எதுக்குமே பயப்பட வேண்டாம். ஸோ வந்து இன்றைக்கு வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அவரை முன் வச்சு இந்த வருகிற நாட்கள் எல்லா நாட்களும் நம்ம என்ன பண்ணுவோம், அவரை முன் வச்சு நம்ம நடப்போம். ஸோ I praise and I thank God for this wonderful opportunity. So thank you all and have a great and wonderful blessed 2025. Thank you.